கடந்தவனே, உன் துணை ஒன்றே நாம் தேடி இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. குறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றே நாம் தேடி மறை பொருளானவனே, உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். மறை பொருளானவனே, உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் குடி வைத்தோம். அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம் ஃபாதர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமான இறை சமூகமே, உலகிலே பல மனிதர்களுடைய மாற்றத்திற்கு காரணமாக இருந்த ஒரு நூல் என்று கூறுகிற பொழுது அனைவரும் கூறக்கூடியது திருவிவிலியத்தை. பலரும் இந்த நூலை வாசித்து வாழ்விலே மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுள் ஒருவர்தான் மகாத்மா காந்தி. அவர் கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிற பொழுது மிகவும் அழகாக கூறுவார், எனக்கு கிறிஸ்தவத்தை மிகவும் நன்றாக பிடிக்கும், நான் அதிகமாக அதை விரும்புகிறேன், அன்பு செய்கிறேன், ஆனால் கிறிஸ்தவர்களை எனக்கு பிடிக்காது என்று கூறுகிறார். எதற்கு உங்களுக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்காது என்ற கேள்விக்கு அவர் அழகான ஒரு பதிலை கூறுகிறார். எந்த ஒரு நூலிலும் இல்லாத அல்லது எந்த ஒரு நூலுக்கும் மனிதருக்கும் இல்லாத சக்தியானது உங்களுடைய மத நூலாகிய திருவிவிலியத்திற்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை உணராமல் அதை ஒரு சட்ட நூலாக மட்டுமே அல்லது பிறருக்கு படிப்பினைகளை கற்பிக்கக்கூடிய ஒரு நூலாக மட்டுமே நீங்கள் பார்க்கிறீர்கள். அதை நீங்கள் உங்களுடைய வாழ்வாக மாற்றுகிற பொழுது உங்கள் வாழ்வு அந்த உண்மையான திருவிவிலியத்தை போல இருக்கும் என்று கூறுகிறார். ஆம், இறையேசுவில் மிகவும் பிரியமான இறை சமூகமே, நம்மிலே பலரும் இந்த திருவிவிலியத்தை ஒரு நூலாக அல்லது ஒரு புனித பொருளாக மட்டுமே பார்க்கிறோமே அல்லாமல் அதை நமது வாழ்விலே வாழ்வாக்க முற்படுகிற பொழுது இறைவனுடைய வார்த்தை நம் வாழ்விலே பல மாற்றங்களை ஏற்படுத்தும். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். விதைப்பவர் ஊமையுடைய விளக்கத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கூறுகிறார். 2 விஷயங்களை நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து கேட்டு உணரலாம். முதலாவது, நாம் நம்முடைய வாழ்விலே இத்தனை நாட்கள் கழித்திருக்கிறோமே, திருவிவிலியத்தை ஒரு முறையாவது வாசித்திருப்போமா என்ற ஒரு கேள்வி நமக்கு நாமே எழுப்பி பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்படி வாசித்திருக்கிறோமே ஆனால் அதை வாழ்வாக்க முயற்சித்திருக்கிறோமா? திருவிவிலியத்தை வாசித்து வாழ்வாக்குவதற்கு முயற்சி எடுப்போம். இன்றைய திருப்பலியிலே நமது பங்கிலிருந்து பிறந்த நாட்கள், திருமண நாட்களை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய ஆன்ம பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். குறிப்பாக 5ஆம் ஆண்டு நினைவு பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய சிஸ்டர் நெபோரா மேரி, ஜோசப் மரியதாசன் கணக்கப்பிள்ளை, மேரி திரேசம்மாள் இவருடைய ஆன்ம பாற்றிக்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாவை, வானதூதர், புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரான புனித சார்பல்லை சிறப்பான வனத்துறவு வாழ்வின் போராட்டத்துக்கு அழைத்து அவரை எல்லா வகையிலும் பக்தியால் நிரப்பினீரே. நாங்கள் ஆண்டவருடைய பாடுகளின் பாதையில் வழிநடந்து அவரது அரசில் பங்கேற்பாளர்களாகும் தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தெரிந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும்போ அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். அவர்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் இன்று தியானிக்க வேண்டிய திருப்பாடல் 31. அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆயர் தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர் தம் 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 மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலரே, சிதறடித்தவரே, அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார்.
யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனில் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுகாலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனம் ஆடி களித்திருப்ப, அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்ப, அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருளுகின்றேன். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 18 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்து இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றிச் செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலைகளையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் வாழும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்து நினைத்து நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்து நினைத்து நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல்
இறைவா உமக்காக. ஈகத்தில் வாழும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித ஷார்பெல்லின் பெயரால் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகள் இறையாற்றலின் வாழ்ச்சிக்கு சான்று பகர்வது போல உமது மீட்பின் பயனை எங்களுக்கு அளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித சார்பெல்லுடைய விழாவில் உமது திருஅவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறி எடுத்துக்காட்டால் வலுவூட்ட பெற்று அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கப்பட்டு அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானக தூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசம் மிகுந்த ஆயர் நசரேன் சூசை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் இப்பலியில் நிறைவு கூறி ஜெபிக்கக்கூடிய அருள் சகோதரி நெபோரா மேரி, ஜோசப், மரியதாசன், கனகா பிள்ளை, மேரி திரேசம்மாள் என்னும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான எங்கள் இடைவிடா சகாய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகனும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான திருச்சிலுவை நாதர் வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நம் எல்லோருக்கும் கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தினை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலை காத்து என்னை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை
ஒளி நோக்கி மலர்கள் சாயும், குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞாலம் தாங்கும் இந்த நிறைவா என்னை நாடுவதே. ஞாலம் தாங்கும் இந்த நிறைவா என்னை நாடுவதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித சார்பல் தனது நம்பிக்கை உள்ள ஊழியத்தால் நிலையான மகிழ்ச்சிக்கு தகுதி உள்ளவரானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்து அதே மகிழ்ச்சிக்கு எங்களை தயாரிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உயிர் தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.